30 ரூபா காலையில் டிஃபன் முடிஞ்சு. மேகமலை 34 கிலோமீட்டர் வருது. என்ன பிளான் அப்படின்னா நேராக மேகமலை போகிறோம். போயிட்டு அங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இப்படி வரேன். செக் போஸ்ட் வந்துருச்சு. செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே ஒவ்வொரு பெண்டுக்கும் ஒவ்வொரு பூ பேர் வச்சுருக்காங்க. அந்த பூலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை, புதுசாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல தாங்க கொஞ்சம் பயமாக இருக்கும், வனவிலங்குகள் நடமாடும் பகுதின்னு. மேகத்துக்கு பக்கமாக வந்துட்டோம் நம்ம. அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகுது கொஞ்சம். பின்னாடி வந்த கார் பொறுமையாக வந்துச்சுன்னு நான் வந்துட்டேன். பார்த்தா யாரையும் காணோம், பின்னாடியும் காணோம் முன்னாடியும் காணோம். பாருங்கள், அனிச்சம் பூ கொண்ட விஷயம் விளைவு ஹைவேவிஸ். ஏன் ட்ரெயினிங்கில் இந்த மாதிரி கல் போட்டிருப்பாங்க தெரியல எனக்கும். உங்களுக்கு எதாவது தெரியுமா? இருவாச்சிப்பூ கொண்ட ஊசி விளைவு. பா, செம்மையாக இருக்குது சூரியன் நம்மளை பார்க்குறது. இந்த பக்கம் பாருங்கள், பா ஒர்த்து டியூடு. அங்கே அப்படியே மேக நிவருதுங்க அந்த இடத்துல. அப்படியே இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு போடணுங்க. உன்னை மெதுவாக பயணங்கள் போல தொடங்கிடவா. வேற ஒன்றும் இல்லை, ட்ரெயினிங் நல்லா திருப்பினல. குச்சி இருந்திருக்கும் போல் கரெக்டாக குச்சியில் அடித்து குச்சி ஜம்ப் ஆயிடுச்சு. பயந்துட்டேன் ஒரு செகண்டில். பஞ்சு டைலாக் பேசலாம் விரும்பலைங்க, ரியாலிட்டியே சொல்கிறேன். பயம்னா எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே பயப்படுறதுக்கு நான் சொல்லிடுறவள் தான். நம்ம எதிர்பார்க்காத டைம் ஏதோ நடந்தால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பயப்படுவோம்ல. ஸோ அப்படி தான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா காலில் அடித்தது ஏதோ இல்லை, பயந்துட்டேன். என்னவா இருக்கும் அப்படின்னு ஷாக் ஆகிட்டேன். ஷாக்குன்னு சொல்லலாம், பயந்துட்டேன்னு சொல்கிறதோட அதிர்ச்சி ஆகிட்டேன். அதான் கரெக்டு. வேங்கை பூ கொண்ட ஊசி வளைவுங்க இது. அப்பா எத்தனை மலை இருங்க, மேலே போய் காட்டுற பாருங்க. எத்தனை மலை இருக்குது பாருங்க. அங்கே பாருங்களேன். வா, உங்களுக்கு கோபுரோவில் தெரியாது, நீங்கள் கொடுத்து வச்சது அவ்வளோதான். நேரில் வந்தீங்கன்னா நல்லா ரசித்து பார்க்கலாம். பட் ரியலி ஒர்த் இட். ஐயோ, சிறுத்தையை பார்த்தா தான் பயமாக இருக்குதே. ஏன்னா அப்படி என்ன சொல்கிறது, அனிமல்ஸ் கிராசிங் இல்லை அப்படின்னா 2 வீலர் அலோவ் பண்ணுவாங்க. ஈவினிங் 6 மணிக்கு மேலே அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னாலே கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் யானை சாணியாக இருக்குமா தெரியலையே. இப்போ பாருங்களேன், அப்படி தாங்க நினைக்கிறேன். ஆமாங்க, அப்படியே தாங்க இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் மாடுலாம் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே இல்லை. நடு இதில் இருக்கும், நம்ம மலை மேலே ஏறிட்டு இருக்கிறதுல நடு மலையில் இருக்கும். இங்கே எங்கே போய் மாடு வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக இங்கே பாருங்கள், இது தாங்க தெரிஞ்ச வளைவு, மல்லிகைப்பூ கொண்டு ஊசி வளைவு. இது ஒன்று தான் நமக்கு தெரிஞ்ச பூ பேராக இருக்குது. அப்போனா ரோசா பூவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ. தனியாக வரத்துக்கு பயமாக தான்டா இருக்குது. ஒலி எழுப்பவும் எழுப்பியாச்சு. நாங்கள் இங்கே ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க, சோலை என்னமோ போட்டிருந்தாங்களே. அந்த சிங்கவால் குரங்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அழிஞ்சிக்கிட்டு போகுதாம்மா. அதை வந்து சேவ் பண்ணுறதான். உலகத்திலே 3000 குரங்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குங்க, திகிலாக இருக்குது. இது வேறு. ஓகே, அப்படியே பொறுமையாக போகலாங்க. பாட்டு கேட்டுட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படி தான் போகணும். நான் கேமரா கூட பேசிக்கிட்டே வரேன்ல, உங்களுக்கு ஏதாவது காட்டலாம் அப்படின்ட்டு. சரி, அப்புறம் இப்படியே தான் காட்டி இப்படியே தான் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாகவோ இல்லை ஏதாவது இருந்தால் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு கேமரா ஆன் பண்ணி வச்சு கேமரா கூட பேசிட்டு போயிட்டு நான் என்ஜாய் பண்ணுறதே இல்லைங்க.
அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் சைலண்ட்டாகவே இருப்பேன். கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கும், ஆனால் சைலண்ட்டாகவே இருப்பேன். அதெல்லாம் கட் பண்ணிடுவேன், உங்களுக்கு வராது. அந்த இடத்துல ஏதாவது இன்சிடென்ட் நடந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு போடுவேன். குரங்குலாம் அடிபட்டு இதாகுது இல்லை, ஸோ அதுக்கு போட்டிருக்காங்க. இங்கே ஏதோ இருக்குது, ஹோட்டல் கடை இருக்குது, பரவாயில்ல. அப்பா குரங்குலாம் இருக்குது பாருங்கள், பொறுமையாக போகணும். எத்தனை மலை தெரியுமா அந்த பக்கம் லெஃப்ட் சைடு, அவ்வளோ மலை இருக்குங்க. இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நடுவில் இருக்குது இது ஃபுல்லாகவே. இந்த பக்கம் ஃபுல்லாக மேற்கு தொடர்ச்சி மலையே அப்படி தான் இருக்கும் நமக்கு. ஸோ மேகமலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேனி மாவட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த மேகமலை அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து இருக்குது. இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கம் சிகரங்களாக, அதாவது எப்படி சொல்கிறதுனா மலை சிகரம் இருக்கும் இல்லையா, ஸோ மலை நம்ம ஊர்லலாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி மலை சிகரங்களுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த மேகமலை. அதனால தான் இங்கே வந்து எப்போ பார்த்தாலும் மேகம் வந்து பக்கமாகவே இருக்குது நமக்கு. அந்த கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சம் உள்ளே வராது, அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக காடுகள், அப்புறம் பார்த்திங்கன்னா மலை. ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்மளை வந்து இந்த மாதிரி இருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லை. காற்று பயங்கரமாக வீசுதுங்க, சரியான காற்று. பாருங்கள் மேகத்தை, வா மேலே வெளியிலே இருக்குது. மேலே போனால் மிஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. எத்தனை மழை பாருங்களேன், வா வேறு லெவலுங்க. நான் கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டுட்டு போக போகிறேன், அதனால தான் பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டேன். ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுட்டு கொஞ்சம் தூரம் போகிறேன். ஏன்னா நேச்சுரல் என்ஜாய் பண்ணுவோம். உங்களுக்கு வீடியோ மட்டும் எடுக்கிறேன், ஆடியோ அப்புறமா வச்சு பண்ணிடுறேன். நான் உங்கள்கிட்ட வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்றேன், இல்லைனா மியூசிக் போட்டுருவேன். ஸோ பார்க்கலாம். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா வந்த வழியில் அப்படியே ஒரு வியூ இருந்தது, செம்மையாக இருந்தது. சரின்னு அப்படியே நிறுத்திட்டேன், யாருமே இல்லை. ஸோ பின்னாடி பாருங்களேன் எம்டியாக இருக்குது. இங்கே நம்ம வண்டி மட்டும்தான் இருக்குது, பின்னாடியே எம்டி. ஸோ இந்த பக்கம் வியூ வேறு லெவலில் இருக்குது. அப்படியே மேகம் பார்த்திங்கன்னா காற்று வீசுறதுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நான் உங்களுக்கு அது காட்டுறேருங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியுதா இப்படி போகுது பாருங்கள், மேகம் பயங்கர வேகமாக போயிட்டுருக்கு காற்று வீசவும். அப்படியே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஹில்ஸுங்க, இந்த பக்கம் ஃபுல்லாகவே மழையாக தான் இருக்குது. செம்மையாக இருக்குது வியூ. அதனால தான் சரி இங்கே ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். ஸோ இப்போ நம்ம அவ்வளோதான் மேகமலை பக்கம் வந்துட்டோம். இன்னொரு 4 கிலோமீட்டர் தான். உங்களுக்கு போகிறப்போ வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன ஃபுட்டேஜ் மாதிரி ஏதோ காட்டுறேன். அவ்வளோதான், மேலே போயிட்டு நம்ம என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மேகமலை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி ஒன்று கொடுத்துறேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேகமலையில் ஃபுல்லாக பெரிய மரம், அப்புறம் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்கிற அந்த தேயிலை காப்பி தோட்டம், அப்புறம் பார்த்திங்கன்னா உயரமாக இருக்கிற மலை குன்றுகள், அப்புறம் மிக ஆழமான பள்ளம் நிறையா இருக்கும். அதே மாதிரியே ஏரி பகுதி, நம்ம ரோட்டில் போகிறப்பே பார்த்திங்கன்னா ரைட் சைடு நமக்கு ஏரி பகுதி அப்படியே இருக்கும். அந்த ஏரி பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். அந்த பக்கத்தில் இருக்கிற தேயிலை தோட்டம் காப்பி தோட்டம் அந்த லைனுக்கும் நம்ம அந்த ஏரிக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகு கொட்டி கிடக்கிற இடம் தான் பார்த்திங்கன்னா இந்த மேகமலை. இந்த மேகமலை பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அப்போ கண்டுபிடிச்ச இடம் தான் பார்த்திங்கன்னா இந்த மேகமலையும். நம்ம வால்பாறை வீடியோஸ் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அதையும் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிச்சது தான், இதையும் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க ப்ரைவேட் எப்படி சொல்கிறது, கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ப்ரைவேட்டாக இவங்க வந்து வச்சுருந்த ஒரு பிளேஸ் தான். நாளடைவில் பார்த்திங்கன்னா அது தனியார் மயமாக்கிட்டாங்க. ஸோ தனியார் தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்காங்க, தனியார் ஃபேக்ட்ரி. இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பச்சை கலரில் இருக்கிற இது எல்லாமே டீ ஃபேக்ட்ரிஸ்க்கான ஒரு தேயிலை தோட்டம் தான். இது எல்லாமே டீ ஃபேக்ட்ரிஸ் தான் போகும். இங்கே ஃபேக்ட்ரி இருக்குது, நீங்கள் ஃபேக்ட்ரி விசிட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம போய் பார்க்கலாம், உங்களுக்கு அது டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருக்கும். இந்த மேகமலையோட மக்கள் தொகை வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3000க்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப கம்மியான மக்கள் தொகை தான், ரொம்ப அதிகமாக இல்லை. மேகமலையிலேயே வசிக்கிறவங்க அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அதனால தான் இந்த இடம் சுத்தமாக இருக்குது அப்படின்னு என்னோடய தாட்டு. முன்னாடி பார்த்திங்கன்னா ரோடு ரொம்ப டேமேஜாக இருந்தது. தனியார் வந்து அந்த ரோட்டை பார்த்துட்டு இருந்தாங்க டீ எஸ்டேட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி இது வரத்துக்காக தனியார் தான் வச்சுருந்தாங்க. அப்போ ரோடு மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கவும் இப்போ தான் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதை எடுத்து 4 வருஷமாக ரோடு வந்து கண்டினியூவாக போட்டு அதுக்கப்புறம் இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ரோடு கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்குலாம் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ரோடு ரொம்ப டேமேஜாக இருந்த மாதிரி சொல்கிறாங்க.
சின்னமனூர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா தேனியிலேருந்து சின்னமனூர் வந்து சின்னமனூர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 34 கிலோமீட்ரு மலை ரோடு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 கொண்ட ஊசி வளைவு இருக்குது. ஒவ்வொரு கொண்ட ஊசி வளைவுக்கும் ஒரு பூ பேர் இருக்குது. அந்த பூ பேர் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது நமக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா வழியிலே நீங்கள் வரப்போ உங்களை வழி மறைக்கிற மேகம்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த மேகத்துக்கு நடுவில் அப்படி நம்ம போகிறப்போ அந்த அனுபவம் வந்து சொல்ல வார்த்தையே இல்லைங்க, அந்தளவுக்கு செம ஃபீலாக இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா ஹைவேவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊர் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் நிறுவனத்தோட கட்டுப்பாட்டில் இருந்தது. ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த தேயிலை தோட்டம் பார்க்குறீங்க இல்லையா, ஃபுல்லாக இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க தான் இதை இன்சார்ஜ் எடுத்து ஃபுல்லாக அந்த டீ ஃபேக்ட்ரிக்காக அந்த இது வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த தேயிலை தோட்டத்தெல்லாம். இந்த மலையில் பார்த்திங்கன்னா வெண்ணியாறு, இரவங்களூர், மகாராஜா மெட்டு, ஸோ இந்த மாதிரி இடம்லாம் வந்து இருக்குது. இந்த மலையில் இருக்கிற சுருளியாறு பக்கம் இருக்கிற அணை பார்த்திங்க அப்படின்னா வெளியே வர தண்ணியிலேருந்து நீர் மின்சாரம் எடுக்கிறாங்க. அதிலேருந்து நான் சொன்ன ஹைவே விஷன் ஒரு இடம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஸோ அந்த இடம் தாங்க இது. சரி இங்கே நிறுத்திட்டோம். அந்த லொக்கேஷன் பார்க்க சூப்பராக இருந்தது. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு கண்டிப்பாக இங்கே ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு தான் பார்த்திங்கன்னா சரின்னு எடுக்கலான்னு பார்த்தா மைக்கு வந்து உள்ளே மாட்டிச்சு. ஏன்னா தெரியும் இல்லையா, மைக்கு வந்து நம்ம தனியாக ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுவோம், டேங்கரில் வச்சுருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த மைக் எடுத்துகிட்டு அப்புறம் போய்ட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு மைக்கில் எடுத்துட்டா அப்புறமா தான் போய் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த இடம் லொக்கேஷன் சூப்பராக இருந்தது. உங்களுக்கு நான் இப்போ ஃபோட்டோ எடுக்கிறப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த லொக்கேஷன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு அந்த ரோடு ஃபுல்லாகவே அந்த இடமே சூப்பராக இருந்தது. கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த மேகமலை அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த போர்டு வந்து தெரியிற மாதிரியே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்திருந்தேன். நல்லா இருந்தது. அந்த பிக்சர்ஸ் வந்து நான் முடிஞ்சால் அந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இல்லைனா இதிலே பாருங்களேன், நல்லா தான் இருக்கும். நம்ம இன்ஸ்டா ஐடியில் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் இன்ஸ்டா ஐடியில் போட்டிருக்கேன். ஸோ இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சைடில் வந்து இன்ஸ்டா ஐடியோட லிங்க் தரேன். ஸோ என்ன ஐடி அப்படிங்கிற சைடில் போடுறேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ரைட் போன எல்லா ஃபோட்டோஸும் பார்த்திங்கன்னா அதில் கண்டிப்பாக வரும். இந்த வீடியோவில் வர அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் அதில் பார்க்கலாம். அதனால் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மேகமலையில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரேரான அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாழ்ந்துட்டுருக்கு. அதனால தான் இந்த இடத்த வந்து விலங்குகள் சரணாலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ன்ஃபில்லுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த நான் வேணால் அந்த பிக்சரை உங்களுக்கு போடுற பாருங்கள். ஹார்ன்ஃபில், அப்புறம் பார்த்திங்கன்னா சளிமலி அப்படிங்கிற ஒரு வவ்வால் இனம், அப்புறம் ஹீட் அண்ட் பிட் ஃபைபர் அப்படிங்கிற ஒரு பாம்பு இனம். ஸோ இந்த மாதிரி பல வகையான பறவைகள் விலங்குகளோட வாழிடமாக இந்த மேகமலை இருக்குது. ஸோ நான் வண்டியில் வரப்பே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இடத்துல பார்த்தேன் இந்த மாதிரி ஃபால்ஸும் இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா போர்டில் வந்து இந்த விலங்குகள் நடமாடும் பகுதி அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த ஒத்த கொம்பு வச்சுட்டு ஒரு காண்டமருகு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது. இந்த கிளைமேட்டுக்கு வந்து அப்போ வாய்ஸ் ஓவர் நான் கொடுக்கல. எதனாலன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே வைப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். அதனால தான் பார்த்திங்கன்னா நான் அந்த டைமில் எதுவும் பேசலை. நான் இப்போ வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மிஸ்ட்டாக இருந்தது. ஆப்போசிட்டில் வர வண்டியே தெரியல, அந்தளவுக்கு இருந்துச்சு. இந்த தனியாக அந்த ரோட்டில் போகிறப்போ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆப்போசிட்டில் ஒரு வண்டி கூட வரல, ரொம்ப ரேராக தான் வருது. அதே மாதிரி பின்னாடி இருந்து ஒரு வண்டி கூட எனக்கு கிராஸ் பண்ணல. அப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ், அந்த சத்தம், அந்த அப்படியே புகையாக வர அந்த மிஸ்ட்டு, ஸோ அதெல்லாம் பார்க்க அழகாக இருந்தது. ரொம்பவே வந்து நீங்கள் கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா, தேனி போகிறீங்க அப்படின்னாலோ இல்லை வேறு எங்கேயா போகணும், தேனி பக்கத்தில் இருக்கேன் எங்கேயா போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேகமலை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம பிளேஸ் கண்டிப்பாக. இந்த மேகமலையில் பார்த்திங்கன்னா விலங்குகள் நடமாட்டம் அதிகம். அதுவுமே இந்த யானையோட நடமாட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது சபரிமலை சீசன்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா யானை அதிகமாக வந்து கேரளா ஃபாரஸ்ட்லேருந்து மேகமலை நோக்கி நிறையா வருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வட்டப்பாறை, சன்னாசி மொட்டை, அப்புறம் போதைப்புல்மேடு, இந்த மாதிரி ஏரியாலெலாம் வந்து யானை நடமாட்டம் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வட்டப்பாறை பகுதியில் வந்து தினமுமே வந்து பார்த்திங்கன்னா காலையிலையும் சாயங்காலமும் வந்து யானை கூட்டத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா கையில் விரைச்சிருச்சுங்க, சரியான குளிராக இருக்குது. இப்போ பாருங்களேன், மேகமலை இவ்வளோ ஒர்த்தாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. செம்மையாகவே இருக்குங்க. கை தான் விரைக்குது. க்ளவுஸு போட்டுக்கலாமோ? இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க. மேகமலையில் வந்து மக்களோடு பழகிய யானையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா காட்டு மாடும் யானை, ஸோ இந்த எல்லாம் நிறையா பார்க்கலாங்க. அது வந்து மனிதர்களை வந்து எந்த தொந்தரவும் செய்யாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பழகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஏதோ ஒரு சில யானை தனியாக வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியல. ஆனால் அவங்களோட ரெஸ்பான்ஸை அப்படி சொல்கிறது பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்தது. அப்போ எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது அந்த இடத்துல. இங்கே மேகமலையில் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா காட்டேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் ரொம்பவே பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. 1-2 அப்படி தான் இருக்குது. அது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 1000 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க.
ஆனால் பெருசாக இல்லை, ரொம்பவே பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. நான் இந்த வியூ தாங்க சொன்னேன், ஏரி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அங்கே பாருங்களேன், ஏரிக்கும் அந்த பச்சை பசேன்னு இருக்கிற அந்த புல்மேட்டுக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது. சாரி, புல்மேடு கிடையாது, அது வந்து தேயிலை தோட்டம். எனக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு புல்மேடு மாதிரியே இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் அப்படி சொல்லிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேகமலை வந்து வரலாம். ஆனால் சேஃபாக போகணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அப்புறம் சப்போஸ் நீங்கள் வந்து என்கிட்ட பைக் இல்லை, என்கிட்ட ஓன் வெஹிக்கிள் இல்லை, நான் வரணும் அவ்வளோ லாங்காக வரணும் அப்படின்னா நான் பஸ்ஸில் தான் வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. நீங்கள் தேனியிலேருந்து சின்னமனூர் வந்துட்டிங்கன்னா சின்னமனூர்லேருந்து காலையிலையும் சாயங்காலமும் பார்த்திங்கன்னா 2 டைம்லேயுமே நமக்கு பேருந்து வசதி இருக்குது. ஸோ நீங்கள் வரத்துக்கு பஸ்ஸில் வரணும்னு நினச்சாலும் நீங்கள் வரலாம். பட் பஸ்ஸில் மேலே வந்துட்டு நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு இங்கே ஏதாவது ஒரு கார் ஏதாவது வாடகை கிடைக்குதா நீங்கள் தான் தேடணும். இல்லை அப்படின்னா கீழே இருந்தே கேப் புக் பண்ணி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் மேகமலைக்கு வரீங்க அப்படின்னா என்ன பிளேஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேம் இருக்குதுங்க. இங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 டேம் இருக்குது. என்னென்ன டேம் பார்த்தீங்கன்னா ஹைவேவிஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து மேலணை கீழணைன்னு இருக்குது. அப்புறம் தூவானம் அணை, மணலாறு அணை, வெள்ளியாறு அணை, இரவங்கலாறு அணை அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 5 அணை இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அந்த 5 டேம் பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். ஹைவேவிஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த டேம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, மேலணை கீழணைன்னு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோல்டு ஃபிஷ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபிஷ் வந்து அங்கேயே பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து சமைச்சு தருவாங்க வேணும் அப்படின்னா. ஸோ நீங்கள் வந்து அங்கே அப்படியே மீன் சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து அப்படியே அதை தாண்டி போனீங்க அப்படின்னா இரைச்சல் பாறை அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் பார்த்துட்டு வரலாம். நான் போனப்போ அந்த ஒரு எதுவுமே நான் பார்க்கல, ஏன்னா எனக்கு மேலே டவர் ப்ராப்ளம். ஸோ டவரே கிடைக்கல, அதனால் நாங்கள் போய் எதுவுமே பார்க்க முடியல, மேப் ஒர்க் ஆகல, எதுவுமே பண்ண முடியல என்னால். அதனால் நான் போக முடியல. நான் அதனால தான் இப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த இடம்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை சொல்கிறேன். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டூரிஸ்ட் வந்தவங்க போட்டு போன குப்பை மட்டுமே பார்த்திங்கன்னா கடைசி டைமில் வந்து டன் கணக்கில் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா அந்த ஜில்லுன்னு இருக்கிற காற்று, கிளைமேட்டு, மேகம் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். குப்பையை எதுவும் போடாதீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.